எல்லாருக்கும் வணக்கங்க. மேசராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய மே மாதத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மே மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சித்திரை நட்சத்திரம் சொல்லக்கூடிய தன்வந்திரி கடவுள் அவதரித்த நட்சத்திரம் 4வது மாதம் துலா ராசி மகர லக்னத்தில் தான் மே மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய மே மாதத்தில் இந்த பிரபஞ்சம் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு அனுகூலத்தை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக பார்க்க போகிறோம். பொதுவாக கோட்சார கிரக அமைப்புகள் அப்படின்றது கிட்டத்தட்ட 60-70% நமக்கு வேலை செய்யும். மேசராசியில் பிறந்தவங்களுக்கு ராசியாதிபதியாக வரக்கூடிய கிரகம் செவ்வாய். மேசராசிக்கு 12வது பாவகத்தில் 12வது பாவகம்ன்றது விரயஸ்தானம். விரயஸ்தானத்தில் ரேவதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய 6வது பாவகத்துக்கு அதிபதி ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரத்தில் புதனுக்கு வீடு கொடுத்து செவ்வாய் 6வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய புதனுக்கு செவ்வாய் வீடு கொடுத்துருக்கார். அப்போது புதனுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் இருக்கிறார். சுப விரய செலவுகள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மேசராசியில் பிறந்தவங்களுக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் பிரமாதமான நேரம். அதாவது அசையம் சொத்து வாங்குறதுக்கு இது நல்ல நேரம் கிடையாதுங்க. அசையாத சொத்து உருவாக்கிக்கிறதுக்கு ஒரு வீடு வாசல் கட்டினனுங்க அரையும் குறையுமா நின்று போச்சுங்க, இந்த நேரத்தில் தொடங்குங்க, கண்டிப்பாக நல்ல விதமாக நடக்கும். பாகப்பிரிவினை செஞ்சுக்க முடியலைங்க, மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதிக்குள்ளார அந்த செயல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா 100% பாகப்பிரிவினை செஞ்சுக்கிடலாம். மண்ணு மனை சார்ந்த வழக்கு பிரச்சனைகள் இருக்குதுங்க, இல்லை இடம் வாங்கின இடத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியலைங்க, இந்த மாதிரியான மண் மனை சார்ந்த பிரச்சனைகளுக்கு மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு 1ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 12ஆம் தேதிக்குள்ளார முயற்சி செய்தீங்கன்னா 100% சாதகமாக இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. மே மாதம் 12ஆம் தேதிக்கு மேற்கொண்டு ஏகப்பட்ட மாற்றங்கள் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு வரதான் செய்யுது. நீங்கள் என்ன நினைப்பீங்க, எல்லோரும் இப்படி தான் சார் ஆஹா ஓஹோன்னு சொல்கிறாங்க, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. எழுதி வச்சுக்கோங்க. மே மாதம் 12ஆம் தேதியிலிருந்து முதல்ல வெளியூர் போகணும் வெளிநாடு போகணுன்ற எண்ணத்தில் இருந்தீங்கன்னா 100% அதுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு நேரமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு உங்கள் ராசியாதிபதி வராரு. உங்கள் ராசிக்கு ஒரு ராசியாதிபதி சுபஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போது புதனுடனும் சூரிய பகவானுடனும் உங்கள் ராசியாதிபதி செவ்வாய். அப்போ நமக்கு சூரிய மங்கள யோகமும் புதன் ஆதித்ய யோகமும் மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு 12ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் 4 நாள் தானுங்க. காலம்பூரா நமக்கு புதனாதித்ய யோகமும் சூரிய மங்கள யோகமும் வரப்போகிறது இல்லை, 4 நாள் தான். 12ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதிக்குள்ளார படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம், இல்லை வெளியூர் போகணுன்ற எண்ணங்கள் அல்லது வெளிநாடு போகணுன்ற எண்ணங்கள், இந்த மாதிரி வேலைகள் இந்த மாதிரியான எண்ணங்களை செயல்படுத்திக்கிறதுக்கு உண்டான நாட்கள் 12லிருந்து 16ஆம் தேதி வரை. இன்னும் ஒரு சிலர் இருக்கிறீங்க, சார் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேனுங்க சார், இந்த நேரம் கத்திரி பிறந்துரும்னு சொல்கிறாங்க, கத்திரியில் இருக்குமே சார், இதுக்கு சம்மதம் இல்லைங்க. கத்திரி நம்ம எதுக்காக நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க அப்படின்னா, அக்னி நட்சத்திரம் வருது அப்படின்னா வெப்பம் அதிகமாக இருக்கும். ஏதாவது தானியம் நடவு செய்தோம்னா விவசாய நண்பர்கள் விவசாயம் செய்கிறவங்க ஏதாவது தானியம் போட்டாங்கன்னா அந்த மண்ணுடைய வெப்பத்தில் எந்த தானியமும் எந்த விதையும் விதைக்கலாம், விளைச்சது விளையாது அப்படின்றதுனால தான் அக்னி நட்சத்திரம் சொன்னாங்க. அப்போது அந்த கத்திரிக்கும் வேலை தொடங்குறதுக்கும் சம்மதம் இல்லைங்க. சில பேர் இந்த நேரத்தில் வீடு வாசல் கிரக பிரவேசம் செஞ்சுக்கக்கூடாதுன்றாங்க. சரி ஓகே, ஆனால் இந்த வேலைக்கும் இதுக்கு சம்மதம் கிடையாதுங்க. நல்ல நேர காலங்கள் அப்படின்றது இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் தராதுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் ஏற்படுத்தும். 12ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 16ஆம் தேதிக்குள்ளார மேசராசியில் பிறந்தவங்க வேலை நிமித்தமாக ஏற்கனவே ஒரு நிறுவனத்தில் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறனுங்க, இடமாற்றங்கள் செஞ்சுக்கிடலாம்னு இருக்கிறனுங்க, தாராளமாக செஞ்சுக்கிடலாம். இல்லை சாமி நான் தனித்து வேலை செய்யலாம்னு இருக்கிறேனுங்க, தாராளமாக பண்ணலாம். ஏன்னா உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்தை
உங்கள் ராசிநாதன் சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தை உங்கள் ராசிநாதன் பார்க்கிறார். அதுபோக இந்த மாதம் தொடக்கமே இந்த மே மாதம் 1ஆம் தேதி தொடங்குது இல்லைங்களா, சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் செவ்வாவுடைய சாரத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் உங்கள் ராசி மேலே பார்வையில் இருக்கிற சூழ்நிலையில் தான் இந்த மாதமே பிறக்கப்படுது. அப்போது இந்த மாதம் பிறக்கப்படக்கூடியது பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு தருணமாக இருக்கும். இந்த மே மாதத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகள் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு பல தருணத்தில் ஒரு சாதகமான நாட்களாக உருவாக போகுதுன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதை விட இந்த மாத தொடக்கத்தில் ரோகிணி நட்சத்திரம் 2வது பாதத்தில் தனஸ்தானாதிபதி. அப்போ ரோகிணி நட்சத்திரம்னா சுபஸ்தானாதிபதி சாரத்தில் தனஸ்தானாதிபதி இருக்கிறார். எப்பேற்பட்ட ஒரு ஒரு அமைப்புன்னு பாருங்கள். இந்த தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னா சுக்கிரன். அந்த சுக்கிரன் சுபஸ்தானாதிபதி சாரத்தில் இருக்கார். தனகாரகன் சொல்லக்கூடிய கிரகம் குரு. அந்த குரு சுபஸ்தானாதிபதியை பார்க்கிறார். தனஸ்தானாதிபதி சந்திரன் நட்சத்திரத்தில் சந்திரனை தனகாரகன் பார்க்கிறார். அப்போ பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்களாக இருக்கட்டும், பணப்பிரச்சனை கழுத்து பிடிக்கிற அளவுக்கு இருக்குது சார், இருக்கலாமே இருக்க வேணாமான்ற மனநிலையிலலாம் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மேசராசியில் பிறந்தவங்களாக இருக்கட்டும், இந்த மே மாதம் முடியறதுக்குள்ளார, அதுவும் அதிகபட்சம் 1ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதிக்குள்ளார, மே மாதம் 17ஆம் தேதிக்குள்ளார அந்த மன அழுத்தம், பொருளாதார ரீதியாக இருக்கிற மன அழுத்தம் சரியாகிறதுக்கான வாய்ப்பு கொடுத்துரும். சார் கடனெல்லாம் கட்டிவிடுமா இந்த பிரபஞ்சம்னா, அதாவது கடவுளே நம்ம பக்கத்தில் இருந்தாலும் அது எப்படி சொல்கிறதுனா, பாதையை காட்டுறதுக்கு தான் ஆள் இருப்பாங்களே தவிர அந்த பாதையில் நம்ம பயணிச்சா தான் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும் இல்லையா? அப்போது நமக்கு நேர காலங்கள் நல்லா இருந்தால் மட்டும் போதாதுங்க. அந்த நேர காலங்கள் சாதகமாக இருக்கும்போது நாம் போக வேண்டிய இடத்துக்கு போனாதான், பயணிச்சாதான் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும். மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு தனஸ்தானாதிபதியுடைய சூழலும் தனகாரகனுடைய சூழலும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த மே மாதத்தில் இந்த திருமணத்தில் இருக்கிற தடைகள் எல்லாம் விலகிறதுக்கு உண்டான நாட்களாகவும் அமையும். 2வது பாவகத்துக்கு அதிபதி ஆட்சி, 2வது பாவகத்துக்கு அதிபதி சுக்கிரனுக்கு சந்திரன் சாரம் கொடுக்குறாரு. சந்திரன் உங்கள் ராசியை பார்க்கிறாரு. சுபஸ்தானாதிபதி திருமணஸ்தானத்தில் இருக்கார். சுபஸ்தானாதிபதியை உங்கள் ராசியாதிபதி செவ்வாவுடைய பார்வையும் குரு பகவானுடைய பார்வையும் படுது. இது எல்லாமே நமக்கு ஒன்று போல் சேரதுனால இந்த மன வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல்கள் எல்லாம் சரியாகும். மன வாழ்க்கையே நடக்கலைன்ற வருத்தம் இருந்தாலும் சரி, நடந்த மன வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறேன் சார் அப்படின்னாலும் சரி, இந்த தருணத்தில் மன மகிழ்ச்சி ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் மே மாதத்தில் இருக்க தான் செய்யுது. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 3வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்தை பார்க்கறதும் சிறப்பு. ஏன்னா குரு பகவான் இந்த மாதத்தில் ஏற்கனவே முழுமையான சுபகிரகம் தானுங்க குரு. ஆனால் இந்த மாதத்தில் உங்கள் ராசியாதிபதி பார்வை உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்தை பார்க்கிறாரு, 9வது பாவகத்தை பார்க்கிறாரு, லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய 11வது பாவகத்தை பார்க்கிறார். இப்போ குரு இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா தன்னுடைய சுய சாரத்தில் இருக்கிறார். குரு பகவான் விலகிற நேரத்தில் இருக்கிறார். அப்படி ஏன்னா இப்போது ஜூன் மாதம் 1ஆம் தேதியை பார்த்திங்கன்னா குரு பகவான் பயிற்சி அடைஞ்சிருவார் பாருங்க. அப்போ மே மாதம் தான் கடைசி. எதுக்கு? இந்த மேசராசியில் பிறந்தவங்களுக்கு 3வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு திருமணஸ்தானத்தை பார்க்கிறது, லாபஸ்தானத்தை பார்க்கிறது. இந்த ஒரு மாதம் தான் கடைசி. ஏன்னா நமக்கு ஜூன் 1ஆம் தேதியே குரு மாறிடுவார். அப்போ இந்த ஒரு மாதத்தில் குரு பகவானுடைய முழுமையான பலன் மேசராசியில் உள்ளவங்களுக்கு தரதான் செய்யும். தீராத திருமண தடைகள் இந்த மாதத்தில் தீர்த்துக்கிடலாம். ஏன்னா மீண்டும் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பலன் வரணும், திருமணத்தில் யோகம் வரணும்னா 1 வருஷம் ஆகும். அப்போது லாபஸ்தானம் கொடுத்த பணம் சேரல சார், வாங்கின பணம் கட்ட முடியலை சார், பொருளாதார ரீதியாக சங்கடம் இருக்குது, தொழில் ரீதியாக சங்கடங்கள் இருக்குது, இந்த மாதிரியான சூழல் எல்லாமே மேசராசியில் பிறந்தவங்களுக்கு சரியாகிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை தான் இந்த பிரபஞ்சம் இந்த மே மாதம் 31 நாள் 1ஆம் தேதியிலிருந்து 31 நாள் வரை ஒவ்வொரு தருணத்திலையும் ஒவ்வொரு மாதிரியான மாற்றங்களை இந்த பிரபஞ்சம் தரதான் செய்யும்.
அப்போ சூரிய பகவான் புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் 16ஆம் தேதி, அதாவது வைகாசி மாதம் 1ஆம் தேதி, சித்திரை மாதத்தில் தானே இருக்கும், வைகாசி 1ஆம் தேதி அப்படின்னா நம்ம ராசிக்கு 2ல் வந்துடுவார். அப்போ 2வது பாவகத்தில் குடும்பஸ்தானாதிபதி சேர்றாரு இல்லைங்களா? அப்போ 16ஆம் தேதிக்கு மேற்கொண்டு, மே மாதம் 16ஆம் தேதிக்கு மேற்கொண்டு குழந்தை பாக்கியத்தில் இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்தும். திருமணம் நடந்துட்டுது ஆனால் குழந்தை பாக்கியம் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குதுங்க அப்படின்னா 16ஆம் தேதியிலிருந்து 31 தேதிக்குள்ளார மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தில் இருக்கிற சங்கடங்களையும் சரிப்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு 100% வரக்கூடிய மே மாதத்தில் மாற்றங்களை தரப்போகுது இந்த பிரபஞ்சம்ன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாதுங்க. அனுபவித்து சொல்லுங்கள். ஆராய்ச்சி பலன் சொல்லியிருக்கிறேனுங்க, அனுபவித்து சொல்லுங்கள் நடந்ததா அல்லது நடக்கலையான்ட்டு. சரிங்களா? மீண்டும் ஒரு அற்புதமான தருணத்தில் மேசராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.